எதனாலும் உங்கள் தேவையை கேட்டீங்க, அது இல்லை, அது கிடைக்கல கேட்டிங்களா? கர்த்தர் அது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 4 நாள், 20 நாள், 1 மாதம் வரைக்கும் கொடுப்பேன்னு சொன்னாரா? அது எப்படி நம்ம கொடுப்பேன் சொல்கிறாரு, நீங்களே போதண்டா அப்பா ஆசீர்வாதம், போதண்டா அப்பா என் தேவை, அம்மா போதும்பா அப்பா இயேசுவே போதும்பா. இந்த அர்த்தம் எப்படி அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த புள்ளிக்கு தாயா நீங்கள், இந்த புள்ளிக்கு தகப்பனா நீங்கள், நாம உங்கள் பிள்ளைய வளர்த்துக்கிறீங்க நீங்கள். கர்த்தர் சொன்னதை கேட்காம போய் அவிசுவாசத்தில் இருந்தாலும், கேட்காம போனாலும் சரி, கேட்டுட்டு போய் அவிசுவாசத்தில் இருந்தாலும் கர்த்தர் செய்கிறத செஞ்சுன்னு தான் இருப்பார். கர்த்தர் சிருஷ்டிப்பார். உங்கள் ப்ரொமோஷனாக இருக்கட்டும் கர்த்தர் சிருஷ்டிப்பார், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும் கர்த்தர் சிருஷ்டிப்பார். ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா தகரம் எங்கேருந்தோ வருது, போல்டு எங்கேருந்தோ வருது, எங்கெங்கேயோ டேஷ்போர்டு எங்கேருந்தோ வருது, ஏசி எங்கெங்கேருந்தோ வருது. அதெல்லாம் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? சிருஷ்டித்து அது எந்த ஊர்லனாலும் அடித்து கொண்டு வந்து கடைசி நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாரு. நீ வானான்னு அந்த பக்கம் போனாலும் ஒரு நாள் பிரயாணப்பட்டு அங்கே வரும். இப்படி கோயிச்சுன்னு போனாலும் கோயிச்சுன்னு போவாங்க சில பேர். தெரிஞ்சா கோயிச்சுக்கு நான் புள்ள பிடிச்சது வச்சுப்பேன், வா வா தபார் குத்து நம்பர். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு இப்போ கொடுத்துருப்பாருன்னா, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் கோடான கோடி. நான் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் தான் எனக்கு தேவன். ஏன்னா அந்த கஷ்டத்துலேருந்தே என்னை தூக்குறாருல்ல. உங்களுடைய தேவைகள் ஒன்று பெருசாக இருக்கும். இப்போதைக்கு இன்னும் உங்களுக்கு தேவைன்றது கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, ஆவியானவர், அது எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை அடித்து கொண்டு வந்து உங்களுக்கு என் கண்ணுக்கே எட்டாமல் இருக்கட்டும். அது எங்கே இருக்குன்னோ எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவை ஒன்று, அதில் தான் நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறேன் பிரதர். என் வீட்டில் இந்த காரியம் நடக்கணும் பிரதர், எனக்கு இது ரொம்ப முக்கியம் பிரதர் அப்படின்னு நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் மனசில் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த தேவையை தான் கர்த்தர் சொல்கிறாரு, அடித்து கொண்டு வந்து நிரப்பு. எத்தனை பேர் அழுதிங்க? எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க? தயவு செஞ்சு போட எடுத்து கண்ணீரை துடைச்சிங்க. சீரியஸாக சொல்கிறேன், கட்சி பிந்தா எடுத்து தயவு செஞ்சு துடைச்சிங்க. இனியும் அழுகிற வேலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஹலோ சொல்லுவாங்கள்ல, அவன் கை வச்சாலே விளங்காதுன்னு. இப்போ சொல்லுவாங்க உங்களை பார்த்தா, தயவு செஞ்சு வந்து கை வைப்பா, நீ வச்சாதான்பா விளங்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் இடத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு காற்று. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க. காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எத்தனை பேர் கரங்களை தட்ட முடியும்? அது பட்ச உடனே தட்டிகிட்டு இருக்கணும். ஓசியால் ஆனால் தான் சொல்கிறார் போல, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை தெரியாத வாசனம் அந்நிய காரியமாக நினைத்தார்கள். என்னவா? வேதத்தின் மகத்துவங்களை சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வேதத்தின் மகத்துவங்களை உங்களை பார்த்து தான் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.
சொல்லுங்கள். வேதத்தின் மகத்துவங்களை ஏஎஃப்டி சர்ச் விழுப்புரத்துக்கு எழுதி கொடுத்தேன். அவர்கள் அதை யாருக்கோ என்று நினைத்தார்கள். அதான் அந்நியருக்கு. யாருக்கோ, அது எனக்கு அல்ல அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தான் அதை எழுதி கொடுத்துருக்கிறாரு. வேதத்தில் நிறைய பேர் அப்படி தாங்கிறாங்க. கர்த்தர் ஒன்று சொன்னால் அது அவங்களுக்கு தான் சொன்னாருன்னு அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருத்தவங்க மட்டும் சொன்னான் வேதத்தில். யார் சொல்லுங்கள்? அது அவருக்கு மாத்திரமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்கும் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. யார் சொன்னா? பவுல் சொன்னான். அது ஆபிரகாமுக்கு மட்டுமா எழுதப்பட்டிருக்கிறது, அது நமக்காகவும் எழுதப்பட்டுக்கிறது அல்லவா. அவன் மனுஷன் இல்லை, ஓசியாவில் வந்தவன் மனுஷன்தான். மறுபடியும் ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறார், வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு தான் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். மோசேக்கு ஏகப்பட்ட தேவைகள். எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்கிறது? எல்லாருக்கும் தேவைகள் இருக்கிறது. தேவைகள் இல்லாத இடத்துல இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. எல்லாருக்கும் தேவைகள் இருக்க தான் செய்கிறது. இவர்களுக்கும் தேவை. யாருக்கு? மோசேக்கும் நிறைய தேவை இருந்தது. ஆனால் அவன் எல்லா மத்தியிலையும் பார்த்து அவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது அவனுக்கு. எல்லா பிரச்சனையிலையும் அவன் கர்த்தர்கிட்ட போகிறான். யார்? மோசே போகிறான். இப்போ படிக்கிற பாருங்க இந்த வசனத்தை. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து என்ன வந்தது? ஒரு காற்று புறப்பட்டு காடைகளை அடித்து கொண்டு வந்து, சொல்லுங்க, காடைகளை அடித்து கொண்டு வந்து. என்ன பிரச்சனை தெரியுங்களா? ஏன் இந்த வசனம் வந்து தெரியுங்களா? 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க? சொல்லுங்க, என்னங்க கேட்டாங்க? கறி கேட்டார்கள். சொல்லுங்க, எத்தனை பேர் கறி வேணும்? அவன் அங்கேருந்து கிளம்ப பார்த்தீங்க, அவனுங்க கறி கேட்டாங்க தெரியுங்களா? ஃபஸ்ட்டு அது தெரியுமா எதுக்கு கறி கேட்டாங்கன்னு? சொல்லுங்கள். சிம்பிள் மேட்ருங்க. நானமோ ரொம்ப ஆராய்ச்சின்னு வந்த மாதிரி உங்கள் கூட தான் வந்துக்கிறேன். எதுக்கு கறி கேட்டாங்க? நீங்கள் வீட்டில் எதுக்கு கறி கேட்பீங்க? சாப்பிட்றதுக்கு தாங்க கேட்பாங்க. என்னது? சாம்பாராக இருந்தால் கறி வேணும். அப்போ தான் கறி கேட்பேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர பார்த்து எல்லா வித ஆசீர்வாதத்தில் தான் கொண்டு வந்தார். அவர்கள் ஆசீர்வாதத்தோடு தான் வந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் பெருசு இல்லை. எது பெருசு? தேவையானது ஒன்றே ஒன்று தான். ஓ, புதிய ஏற்பாட்டில் அவர் வேறு அர்த்தத்துக்கு சொன்னார் ஏசு. ஆனால் இவங்க ஒரே அர்த்தத்தில் சொல்கிறாங்க, எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், மரியாதையாக எங்களுக்கு கறியை போடு. இவங்க கேட்டது தப்பு கிடையாது, கேட்ட விதம் தான் தப்பு. சொல்லுங்கள், கேட்டது தப்பு இல்லை, கேட்ட விதம் தான் தப்பு. ஆனால் இவர்கள் கேட்டார்கள். கர்த்தர் நேரங்களா பண்ணார்? கறியை கேட்டான்றதுக்காக சமுத்திரத்திலிருந்து அடித்து கொண்டு வந்தாராம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய தேவைகள் ஒன்று பெருசாக இருக்கும் இப்போதைக்கு. இன்னும் உங்களுக்கு தேவைன்றது கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, ஆவியானவர், அது எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை அடித்து கொண்டு வந்து உங்களுக்கு, அது எங்கே வேணாலும் இருக்கட்டும். சொல்லுங்க, என் கண்ணுக்கே எட்டாமல் இருக்கட்டும், அது எங்கே இருக்குன்னோ எனக்கு தெரியாது, ஆனால் என் தேவை ஒன்று, அதில் தான் நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறேன் பிரதர். என் வீட்டில் இந்த காரியம் நடக்கணும் பிரதர், எனக்கு இது ரொம்ப முக்கியம் பிரதர் அப்படின்னு நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்கள் மனசில் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த தேவையை தான் கர்த்தர் சொல்கிறாரு, அடித்து கொண்டு வந்து நிரப்பு.
படிப்போம். என்ன ஆகும்? 11ஆம் அதிகாரம் 4:5. 4:5 எடுங்க. இங்கே பாருங்க. பின்பு அவர்களுக்கு இருந்தா படிங்க. பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, யார் வந்துட்டானுங்க பேர் கொம்மட்டி காய்களையும் கீரகை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். இப்போது வாடிடுச்சிங்க. வெங்காயம் சாப்பிட்டு பூண்டு சாப்பிட்டு வாடிடுச்சான். நாங்கள் அங்கேயே நல்லா தான் இருந்தோம், ஆனால் இங்கே கூட்டின்னு வந்து எங்களை சாவடிக்கிறீங்களேடா அப்படின்ட்டு அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இல்லை, அவர்கள் சொன்னார்கள். ஓகேங்களா? கர்த்தர் சொல்கிறார் 10ஆம் வசனம். ஜனங்கள் நின்று கேட்டான். கர்த்தருக்கு என்ன வந்தது சொல்லுங்க? கர்த்தருக்கு என்ன வந்தது? ஆனால் அவர்கிட்ட ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு கோபம் வந்தாலும் நன்மை தான் செய்வார். அவர் சந்தோஷப்பட்டாலும் நன்மை தான் செய்வார். அவர் துக்கப்பட்டாலும் உங்களுக்கு நன்மை மாத்திரம் தான் செய்வார். அவர் கோபப்பட்டு ஒன்றுமே பண்ணல, வேற ஒன்று பண்ணார். அதுதான் நம்ம கோபப்பட்டால் என்ன நடக்கும்? சொல்லுங்கள். நீங்கள் கோபப்பட்டால் என்ன நடக்கும்? சொல்லுங்கள். நான் கோவப்பட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். கேட்காதுன்னு இல்லை, கேட்க மாட்டேன்னு இல்லை, கேட்காது. என்ன அறியாமலே அது கேட்காது, இஷ்டத்துக்கு வரும். ஆனால் கர்த்தர் கோவப்பட்டா என்னமா நடக்கும்? கர்த்தர் கோவப்பட்டா படிக்கலாமா? அதையும் படிக்கலாம். கர்த்தர் கோவப்பட்டா என்ன நடக்கும்னு. என்னாகும்? 11:18. நீங்கள் ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்த பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சொல்லுங்க, அந்த இறைச்சியை சொல்லுங்க. அது நீங்கள் நல்லா சாப்பிட்டு தான் இருக்கிறீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரிகிறது. நான் சொல்ல வர்றது இறைச்சி, எந்த இறைச்சி அவர்களுக்கு அப்பொழுது வேண்டியதாக இருந்ததோ. எத்தனை பேர் அழுதிங்க? எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறீங்க? தயவு செஞ்சு போட எடுத்து கண்ணீரை துடைச்சிங்க. சீரியஸாக சொல்கிறேன். கர்ச்சீஃப் இருந்தால் எடுத்து தயவு செஞ்சு துடைச்சிங்க. இனியும் அழுகிற வேலை. அழுதுக்குனே இருக்கிற குழந்தைய உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பண்ணுவீங்க? இப்போ வரீங்க பாரு உங்கள் சுயரூபத்துக்கு. என்ன பண்ணுவீங்க? வச்சு 4 அரை விட்டு இழுத்து அப்படி தூக்கி போட்டு இங்கே வசனம் சொல்கிறாரு. எந்த வசனம்? 10வது வசனம். 10வது வசனம் தானே படித்தோம்? இல்லை 10:10 வாங்க. அந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசங்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். உடனே கர்த்தருக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போ நீங்கள் அழுதா கர்த்தருக்கு என்ன வரும்? அப்போ நீங்கள் சிரிச்சா என்ன வரும்? சந்தோஷம் உங்களுக்கு வருங்க. ஒருத்தருக்கு தான் புரியுது. நீங்கள் அழுதா கோபம் அவருக்கு வரும். கோபம் வந்தாலும் என்ன செய்வார்ன்றது தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஆமென். கோபம் வந்தாலும் என்ன செய்ய போகிறாருன்னு தான் பார்க்க போகிறோம். யார் கோபம் மூட்டுறா? நீங்கள் தான் கோபம் மூட்டுறீங்க. ஜனங்க தான் கோபம் மூட்டுறோம். ஆனால் அவர் கோபம் வந்தாலும் என்ன செய்கிறாரு அதை தான் போகிறோம். ஆனால் தான் வேதம் அழகியாக சொல்லுது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருங்கள், அவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை. ஆமாம், கர்த்தருடைய சமூகத்தில் போகிறீங்களா? சிற்சமூகத்தோடு போங்க, அப்படியே துதிச்சிக்கினே போங்க. இந்த அழுமூஞ்சி, அழுகா மூஞ்சி, அழாச்சி
இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் அழுதுன்னு போகிறதுனால உங்கள் கான்சென்ட்ரேட் எங்கே தெரியுமா இருக்கும்? மூக்கில் தான் இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? சிந்தி சிந்தி உங்களே நீங்கள் அழுகு பண்ணிக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அழுதுன்னெலாம் என்கிட்ட வராதப்பா, அழுதுன்னெலாம் வர, அழாமல் சிரித்த முகத்தோடு வா. இப்போ சொல்கிறாரு 18, நீங்கள் சாப்பிடும்படி உங்களுக்கு இறைச்சியை சாப்பிடுவீர்கள். படிங்க அந்த வசனம். ஆ ஆ ஆ யார் என்றும் என்றும் அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். சொல்லுங்க, நீங்கள் அனுபவிக்கும்படி உங்கள் தேவைகள் என்னவோ அதை கர்த்தர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதை எப்படி எடுத்துன்னு வராராம்? அடித்து கொண்டு எடுத்துன்னு வருவாராம். எத்தனை பேர் இவ்வளோ நாள் கர்த்தர்கிட்ட அழுதீங்களோ அவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் அவரை கோபம் மூட்டினீங்களோ அவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர் அவரை சந்தோஷப்படுத்தினீங்களோ அவருக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைய நாளில் சொல்லுகிற வார்த்தை, நாளைய தினத்திலே நீங்கள் உங்கள் தேவைகளை அனுபவிப்பீர்கள். ஹலோ, அந்த தேவை இந்த உலகத்திலே இல்லைனாலும் நீங்கள் அனுபவிப்பீங்க. இது ரொம்ப பெரிய வார்த்தைங்க. அந்த தேவை நீங்கள் உங்கள் பக்கத்தில் தானே இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அது உலகத்திலே இல்லைனாலும் நீங்கள் அதை அனுபவிப்பீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார்னா அதை நிச்சயம் செய்வார் செய்வார். எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் அனுபவிப்பேன் நான் அனுபவிப்பேன்? எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு? எனக்கு இது ரொம்ப முக்கியம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களே? ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறீங்களே? ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறீங்களே, கர்த்தாவே இந்த காரியம் எனக்கு. அப்போ இந்த வார்த்தை வந்துருச்சுல்ல, நிச்சயம் செய்வார். ஏன்னா செய்ய போகிறது நான் அல்ல, செய்ய போகிறது நான் அல்ல. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இது எது எது எடுத்துக்கொண்டு வருது? எது எடுத்துக்கொண்டு வருது? காற்று. எது சொல்லுங்க, உங்களுக்கு எது கொண்டு வர போகுது? காற்று. என்ன பிரதர், காத்தா எனக்கு எத்தனை வரும்? காற்று யார் தெரியுங்களா? அவர் தான் ஆவியானவர். வேதத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. ஒரு எண்ணுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. எனக்கு இப்போ தான் லைட் அடிக்குது பாருங்கள். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. 3ன்னா என்ன, 4ன்னா என்ன? 4 வந்து எதை குறிக்குது? எர்த்தை குறிக்குது. 4 திசைகள், 4 காலங்கள், அந்த மாதிரி எர்த்தை குறிக்குது. 6 என்றால் மனிதன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. 6 என்றால் மனிதன். 7 என்றால் ஜீசஸ், அதாவது இயேசுவை குறிக்கிறது, அதாவது 7ஆம் அறிவு. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வருது. 9ஆவதுக்கு எங்கே தெரியுங்களா வந்து நிற்கிது? காற்றில் வந்து நிற்கிது. எது? 9ன்னா நம்பர் என்னன்னா காற்று. நம்ம இப்போ எந்த மாதத்தில் இருக்கிறோம்? 9ஆம் மாதத்தில் இருக்கிறோம். வந்துதா லைட்டு? அந்த என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், காற்று அடித்து கொண்டு அவர்கள் தேவைகளை சந்தித்தது என்றால், இந்த 9ஆம் மாசத்திலே அந்த காற்றாக ஆவியானவர் காற்றாய் வருவீரே, செங்கடல் பிளந்ததே பாடணும்ல. காற்றை தேற்றரவாளனே என்னை நீர் அக்கினியாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர். அந்த காற்று தான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்க போகுது. நான் எடுத்துக்கொண்டிருப்பேன். ஒரு 3 நாள் முன்னாடி என் மனைவி சொன்னாங்க டபால்னு, ஏய் ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து விடுங்கடி, கதவு எல்லாத்தையும் திறந்து விடுங்கடி, என்னம்மா காத்தடிக்குது, என்னம்மா காத்தடிக்குது. ஒன்று ஆமாம், நானும் அனுபவிக்கிறேன். 2 நாளாக காத்தடிக்குது. ஆனால் 2 நாளாக காற்று குறித்து தான் நான் எடுத்துனுக்கிறேன்.
ஆனால் காற்று அடிக்குது. உடனே இவங்க சொன்னாங்க ஆடி மாதம்ல அதான் காற்று அடிக்குதுன்னாங்கன்னது. ஆடி மாதம், ஆமாம் ஆடி மாதம் காற்று அடிக்குது சொல்லுவாங்க. இது ஆடி மாதமே கிடையாது, ஆவணியா புரட்டாசி. பார்த்தீங்களா தமிழில் எவ்வளோ கிங்காகிறேன் பார்த்தீங்களா நான். ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி புரட்டாசின்னு தெரியும்னா, நான் பிரதர் உங்கள் வீட்டில் என்ன சிக்கனா அப்படின்னாங்க. எதுக்கு? புரட்டாசி மாதம் வந்து இதில் விலை கம்மியாக இருக்குமேனு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன் புரட்டாசின்னு. ஆனால் அந்த புரட்டாசியில் ஆடியில் அடிக்கிற காற்று இப்போ அடிக்குது. எங்க என் வீட்டில் அடிக்குது சொல்லுங்கள். ஆடியில் அடிக்க வேண்டிய காற்று ஆடியில் அடிக்கலை. ஆடியில் அடிக்க வேண்டிய காற்று புரட்டாசியில் வார்த்தையில் அடிக்குது. என்ன வார்த்தையில் அடிக்குது? நீ அந்த வார்த்தையை எடுத்துன்னு போ. எங்கே போ? போய் சபையில் போய் சொல்லு, இந்த 9ஆம் மாதம் காற்றாகி ஆவியானவர் நான் வந்து அவர்களுக்கு செய்வேன், அவர்கள் தேவையான இறைச்சியை நான் கொடுப்பேன். அந்த இறைச்சி இல்லைனாலும் நான் அதை எங்கே இருந்தாலும் அதை எடுத்துன்னு வந்து தருவேன். பாருங்க, எத்தனை பேர் இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்கள் விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். இப்போ அடுத்த வசனத்துக்கு போகலாமா? இன்னும் ஷாக்காக இருக்கும். போகலாமா? எத்தனை பேர் போகலான்றீங்க? போகலாமா? என்ன ஆகுமோ? 18 தானே படிச்சிங்க, 19 வைமா. இதுக்கே ஷாக் ஆகிட்டீங்களே, கர்த்தர் இறைச்சியை கொடுப்பாருன்னது. இறைச்சின்னா என்ன? அது உங்கள் தேவைகள். உங்கள் தேவைன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும், அது கொடுத்ததுக்கே சந்தோஷமாயிட்டீங்களே. இப்போ அடுத்தது சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் ஒரு நாள் இல்லைப்பா, நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி சாப்பிடுகிறேன்னு சொல்லிட்டாரா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிட்டாரா? அதோடு நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்களா? இப்போ பார்த்து சொல்கிறாரு, என்னை துதிக்கிற என் மகளே, என் மகனே, ஒரு நாள் அல்ல, அது 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். என்ன சொல்றாரு? நீ கேட்ட அற்புதம் நாளைக்கு மட்டும் நடக்க போறது இல்லப்பா. அது 1 நாள் நடக்காது, 2 நாள் நடக்காது, 4 நாள் நடக்காது, 10 நாள் நடக்காது, உங்க லைஃப் ஃபுல்லா நடக்கும். அது உங்க லைஃப் ஃபுல்லா நடக்கும். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நடக்கும். சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இது அப்படியே நடக்கும். ஏனென்றால் என் நீதியை பார்த்து தேவன் தருவது அல்ல, அவருடைய நீதியை பார்த்து எனக்கு தருகிறான். எத்தனை பேர் உபாகமம் 28ஆம் அதிகாரம் தெரியும்? எனக்கும் தான் தெரியும். உபாகமம் 28 எனக்கு தான் தெரியும். உபாகமம் 28 என்ன இருக்குதுன்னு தெரியுமா? ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? உபாகமம் 28 ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிறைய பேர் எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீ பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. கிடையாது. ஹலோ, இப்போ படிக்காதீங்க, வீட்டில் போய் படிங்க. வீட்டில் போய் படிங்க. உபாகமம் 28 நீ பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரம்தான் கிடைக்கும்ட்டாரு. கிடையவே கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வர ஆசீர்வாதம் வார்த்தையாக வருகிறது. அந்த வார்த்தை தான் உங்களை என்ன கொண்டு வருகிறது? சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். உபாகமம் 28 வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை எனக்குள்ளாய் வருவதால் தான் ஆசீர்வாதம் வருகிறது. புரியுதுங்களா? அப்போ வார்த்தையால தான் ஆசீர்வாதம் வருது. அதே போல் தான் அந்த வார்த்தையால தான் எனக்கு பரிசுத்தமே வருது. சரி சரி, உபாகமம் 28 எடுங்க. இன்னைக்கு உங்களை
வச்சு செய்ய போகிறாரு கர்த்தர். 2 பேதுருவை வச்சு செஞ்சார் பார்த்தீங்களா? எடுங்க, இதை நான் எடுத்துக்கினே வரல, இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் பேசுகிறேன். உபாகமம் 28 படிங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து படிங்க. ஹலோ, இந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னு சொன்னேன்? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அல்ல. நல்லா கவனிக்கணும். இப்போ அது நான் சொன்னது நானா சொல்ல, ஆவியானவர் பேசுனது நான் சொல்கிறேன். படிங்க அதை. ஹலோ, உங்கள் பைபிளை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. அம்மா, உங்கள்கிட்ட தவிர எல்லாருமே பைபிளை க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கே கவனிங்க, இதை கவனிங்க. நான் லைஃப்பில் கஷ்டப்படாத ஜாலியாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன், எப்பொழுதும் நான் ஆடிக்கொண்டு தான் இருப்பேன் அப்படின்றவங்க இதை படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு காதில் வாங்குறீங்களா? காதில் வாங்கி இப்படி விட்டிங்களா, இல்லை இப்படி வாங்கி இப்படி விடுறீங்களா? உண்மையாக செவி கொடுப்பியானால் நீ உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மேன்மையாக வைப்பார்னு சொன்னேன். ஆனால் அந்த மேன்மையை குறித்து நான் ஒரு நாள் போதிக்கிறேன்னு சொன்னேன். மறுபடியும் நான் போதிக்கிறேன். அதை மறுபடியும் அந்த வார்த்தையை நான் சொல்லிட்டு போகிறேன். கர்த்தர் இங்கேயும் சொல்கிறாரு, மேன்மையாக வைப்பார். அடுத்தது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு சொன்ன இறைச்சி சாப்பிடுவீர்கள், உங்கள் மேலே வந்து பலிக்கும். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 4 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, உங்கள் லைஃப் முல்லாக அது பலிக்கும். தவிர உங்கள் மேல் வந்து பலிக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம். ஆனால் நீங்கள் உண்மையாய், இது கர்த்தர் எனக்கு தான் பேசுகிறாரு, மகத்துவங்களை, வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்னாதீங்கப்பா, பவுல் மாதிரி அது அவர்களுக்காக எழுதப்பட்டது, இது எனக்கு மட்டும்தானே எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பாருங்க, அடுத்தது பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ இருக்கிற வீட்லையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகிற இடத்துலலாம் ஆசீர்வதிக்கப்படுவ. ஹலோ, இருக்கிற இடத்துலையும் ஆசீர்வதிக்கப்படுவ. வீடு காலி பண்ணி எந்தெந்த வாடகை வீடெலாம் போகிறீங்களோ அங்கே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அல்ல. அது நல்லா கவனிக்கணும். அது நான் எங்கெங்கெல்லாம் வீடு காலி பண்ண போகிறேனோ அங்கெல்லாம் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அந்த புத்தியை எடுத்து போடு. நான் வீட்டிலும் ஆசீர்வதிப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் எந்த இடத்தெல்லாம் போகிறேனோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் எனக்கு சொந்தமாக கொடுப்பார், அதை எல்லாவற்றையும் கொடுப்பார். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தது கொஞ்சம் டக்கு, உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் பெருக்கமும், அதாவது காரு எல்லாமே, ஓகேங்களா? மந்தைகளின், பரவாயில்ல, என்னை விட ஸ்பீடாக இருக்கிற மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, உன் கூடையின் மா பிசைக்கிற உன் தொட்டியும், அதாவது உங்கள் கிச்சனு ரொம்ப இருக்கும், எல்லாத்துலேயும் ரொம்ப இருக்கும். சின்ன கடுகுல இருந்து, அதுக்கூட பெருசுன்னு ஆகுது, கடுகுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே, அரிசி, எண்ணெய், பருப்பு, மிளகா. பக்கத்தூரில் போய், சிஸ்டர் கொஞ்சோண்டு எனக்கு கொத்தமல்லி கொடுக்குறீங்களா? வராது, அந்த வாயெல்லாம் இனியும் வரவே வராது. புரியுதுங்களா? ஏன்னா உன் வீட்டை கர்த்தர் நிரப்புறாருல, அப்புறம் எப்படி அந்த வாய் அங்கே போகும்? அப்போ உன் வீட்டை நிரப்புனாருன்னா உங்ககிட்ட தான் கேட்டு வருவாங்க. நீயோ கடன் கொடுப்பாய், அவ்வளோதான், உங்ககிட்ட தான் தேடி வருவாங்க எல்லாம். அப்புறம் என்னம்மா மறுபடியும் பார்சல் வந்துட்டேன், நீ வருகையில், அதான் பச்சாச்சு இல்லை, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்கள் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி எப்போ ஒப்பு கொடுப்பார்? எப்போ ஒப்பு கொடுப்பார்? இந்த வார்த்தைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்தால் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், துட்ட காணோம் துணியை காணோம் 7 வழியாய் ஓடுவார்கள். அப்புறம் கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் என் கையிடும் எல்லா வேலைகளிலும், எந்தெந்த வேலைலாம் நீங்கள் தொடுறீங்களோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஹலோ, சொல்லுவாங்கள்ல, அவன் கை வச்சாலே விளங்காதுன்னு. இப்போ சொல்லுவாங்க உங்களை பார்த்தா, தயவு செஞ்சு வந்து கை வைப்பா, நீ வச்சாதான்பா விளங்குது.
நீ கையிட்டு எங்கம்மா அது எங்க எனக்கு கண்ணு தெரியல. நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், மற்றவன் கை உங்கள் படம் பார்த்தே ஆசீர்வாதம் அவனுக்கு வருதுன்னா, நீங்கள் எந்தெந்த காரியத்தை தொடங்குறீர்களோ அதில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நான் ஒத்த வசனத்துக்காக இவ்வளோ பச்சுன்னுக்கிறேன். நான் சொல்கிறது புரியுது. ஏன் இவ்வளோ படிக்கணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் படிக்க சொல்கிறேன், நான் படிக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். சொல்லிட்டு நான் வந்துடுச்சா? ஹலோ ஹலோ, இப்போ சொல்லுங்கள், பரிசுத்தம் நீங்கள் ஆக போகிறீங்களா, பரிசுத்தம் அவர் ஆக்குவாரா? சொன்ன பாயிண்ட் வந்துடுச்சா? ஹலோ, பரிசுத்தமாக இருந்தால் தான் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். இல்லைப்பா, அந்த ஆசீர்வாதத்தில் பரிசுத்தமாக ஒரு வார்த்தையாக தான் சொல்லியிருக்கிறாரு. புரியுதா? அந்த வார்த்தை தான் என்னை பரிசுத்தமாக ஆக்குது. அந்த வார்த்தை தான் இவ்வளோ ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொண்டு வருது. ஆனால் தான் அவர் சொல்கிறார், பரிசுத்தமாக்குதல் அவரால் கிடைக்கும். முடிஞ்சு போச்சு. இப்போ புரிஞ்சிச்சா? பிரதர், இதோட நிறுத்திடுறீங்களா? இதை நான் இதுக்காக தான் இவ்வளோ படித்தேன். அவர் தான் நிலைப்படுத்துகிறார். எதை? தபர் உன்னை தமது பரிசுத்த ஜனமாக யார் நிலைப்படுத்துவார்? அவர் தான் படுத்துவார், நான் அல்ல. அப்போ என்னை பரிசுத்தமாக ஆக்குவார். என்ன இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வதிப்பார். ஓகேங்களா? இதுக்கப்புறம் போகாதீங்க, போதும். இதுக்கப்புறம் போனால் வேணாம், பயந்துருவீங்க. அப்புறம் இதுக்கு வந்துடலாம். எதுக்கு? என்ன ஆகுமோ? ஓகேங்களா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38 66. எதுக்காக இதை சொல்ல வந்தன்றதுக்கு இந்த வசனம் கொடுக்குறேன். எதுக்கு? நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால். இல்லைன்னா கிடையாது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இந்த வசனத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 8:38 66, 2 நாளாகவும் 6:31 42. ரெண்டும் ஒரே வசனம் தான், ரெண்டுமே ஒன்று தான். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் ஒரே வசனம் தான். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் ஒரே வசனம் தான். 1 ராஜாக்கள் 8 ரொம்ப பெருசாக இருக்கிறதால 2 நாளாகவும் 6 சிறுசாக இருக்குது. அதுக்கு போயிடலாம். 2 நாளாகவும் 6. ஆ 6:31 42. உங்களை ஹலோ, இந்த வார்த்தை உங்களை பார்த்து பேசுகிறார். யார் யாரெல்லாம் குற்றம் உள்ள நெஞ்சில் இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை. 31 தானே வெஸ்டியாமா? 6. தேவரீர் எங்களுக்கு பிதாக்கள் கொடுத்த தேசத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. அடுத்தது, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜாதி இல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவான நாமத்தின் நிமித்தம் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தம் ஓங்கிய உம்முடைய புயத்தின் நிமித்தமும் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த நாளையத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால். எத்தனை பேர் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது விண்ணப்பம், இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால். விண்ணப்பம் பண்ணினால் அடுத்தது இதுதானா? உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு வந்து உபவாச ஜபத்தில் எத்தனை பேர் எழுதிங்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்த உபவாச ஜபத்துன்னு இல்லை, ஆராதனைக்கு வர பார்த்து அதெல்லாம் கர்த்தர் கேட்டு அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாம் எங்கள் ஆலயத்தில் வந்து பூமியின் ஜனங்கள்லாம் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படி தேவரீர். ஹலோ, இதை விட ஒரு அருமையான வசனம். போங்க போங்க, மேலே போங்க, மேலே போங்க. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்த பணம் புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும்
உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், அடுத்தது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்கு நியாயத்தை விசாரிப்பாராக. இந்த சபை ஹலோ அங்கே பேசல, இந்த சபையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாரு. பாவம் செய்யாத மனுஷன் பாருங்க, சொல்லுங்க, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. புரிஞ்சிச்சா? நீங்கள் எந்த சூழ்நிலை கர்த்தர் செய்வார். அவர் தான் வார்த்தை அனுப்பி பரிசுத்தமாக்குறாருன்னா, அவர் தான் வார்த்தை அனுப்பி பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரமும் இதே தான் சொல்லுது. ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துரு கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்கள் சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு கொண்டு போயிருக்கையில், அடுத்தது யாரா படித்தா நல்லா இருக்கும், தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி பாருங்க என்ன சொல்லிட்டாரு. பாவம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, பாவம் செய்த மனுஷன் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கர்த்தரை நோக்கி கேட்டாலே போதும், தாங்கள் சிறைகளை கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்தில் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்திலே திரும்பி தேவரீ தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு, அதான் ஃபஸ்ட்டு வசனத்தை இங்கே நிறைவேற்றுறாரு 31. தேவரீ தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால். உம்முடைய வாஸ்தலமாகிய பரதொல்லில் இருக்கிற தேவரீர் ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாரோ அதை வந்து அந்த பாவத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுபடியும் என்னை நோக்கி கூப்பிடுங்க, அப்போ முன்னாடி இருக்கிறதெல்லாம் நான் மறுபடியும் பண்ணுவேன். எங்கே வந்து பண்ணுவேன்? இந்த ஆலயத்தில் நோக்கி வந்தவர்களுக்கு விரோதமாக பாவம். அதுதான் ரிப்பீட் ஆகுது. எத்தனை வசனம் இது? 40 வந்து முடிஞ்சிச்சா? 42 30. அப்போ வீட்டில் போய் படிச்சுக்கிறீங்களா இது? 42 வச்சுடுமா பேசாமல். தேவனாகிய கர்த்தாவை நீர் அபிஷேகம் பண்ணின முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார்ல, இப்போது அதை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். மத்தேயு 6:8 சொல்கிறார், நீங்கள் வேண்டிக் கொள்ள முன்னமே இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். தானியேல் 9:23 சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. எப்படி இது சூப்பராக இருக்குதுல்ல? தொடங்கின போதே உங்களுக்கு அவர் கட்டளை வெளிப்பட்டது, உங்களுக்கு கட்டளை வெளிப்பட்டது. என்ன 11:20 வந்துட்டோம் லாஸ்ட்டாக. 20 வாசிங்க. என்ன 11:20? அதாவது மூக்காலே புறப்பட்டு தெகிட்டு போவோன்னா எப்போ தெரியுமா அது நடக்கும்? எப்போ நடக்கும் தெரியுமா? எதனால் இறைச்சி கேட்டீங்க? எதனால் உங்கள் தேவையை கேட்டீங்க? அது இல்லை, அது கிடைக்கல கேட்டிங்கள. கர்த்தர் அது 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 4 நாள், 20 நாள், 1 மாதம் வரைக்கும் கொடுப்பேன்னு சொன்னாரா? அது எப்படி தெரியுமா கொடுப்பேன் சொல்கிறாரு, நீங்களே போதண்டா அப்பா ஆசீர்வாதம், போதண்டா அப்பா என் தேவை, போதும்பா அப்பா இயேசுவே போதும்பா, அந்த மாதிரி கொட்டுவார், அந்த மாதிரி கொட்டுவார். அதான் சொல்கிறேன்ல, கல்யாண பந்தியில் போய் உக்காந்துட்டீங்க, சோத்தை போடுன்னு பார்த்தா அவன் போடுறான். அப்புறமா அப்பா சோறு போடுனவொடனே கல்யாண பந்தியில் பரிமாறம் போதும்பா அப்படின்னு அவன் சொன்னால் நல்லதா இல்லை நீங்கள் சொல்வீங்களா? அவன் போட்டுக்கினே தான் இருப்பான், நீங்கள் பார்த்து போதுண்டா சாமி அப்படின்னோம். அவன் போதுன்னு சொல்ல மாட்டான், அவன் போதுன்னு சொன்னாங்க போவீங்க நீங்கள்? நாக்கு பிடுக்குற மாதிரி கேள்வி கேட்டு வந்துட மாட்டீங்க. நம்ம பார்த்து போதும்னு சொல்லணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, கேட்டல அழுது தானே கேட்ட, பார் அழுது கேட்டவங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை சொல்கிறேன் நான். அவரை கோபப்படுத்தினதால வந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசினுக்கிறேன். அவர் கோபப்பட்டதுக்கே இப்படி பண்ணாருன்னா அவரை நீங்கள் சந்தோஷப்படுத்தினீங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவார் அவர். என்ன அந்த வசனம் முடிக்கலையே இன்னும். மூக்காலே புறப்பட்டு தெவிட்டி போகும் அளவுக்கு புசிப்பீர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை
பாருங்க, அவர் அப்பயும் சொல்கிறார், இப்போ கோவம் மூட்டினாலும் நம்மக்குள்ளே தாங்கிறாராம். கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லு என்றா. எப்படி நான் சொல்லுவேன்ல, கர்த்தர் ஆசீர்வாதத்தையே சாபமாக வச்சிட்டாரு. நிறைய பேர் சாபம்னா பயப்படுவாங்க, ஆசீர்வாதம்னா வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார். செத்துருவடா நீ, ஐயோ அது எனக்காக அவர்கள் எண்ணினார்கள். புரியுதா? இதை தான் அவனுங்க எடுத்துப்பானுங்களே கண்டி, அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, சாபத்தையே ஆசீர்வாதமாக வச்சிட்டார், ஆசீர்வாதத்தையே சாபமாக வச்சிட்டார். பாருங்க எவ்வளோ அழகாக போட்டுக்கிறாரு பாருங்க. என்னை அசட்டை பண்ணி என்னை கோவப்படுத்தினீங்களே, அழுதுனீங்களே, உங்களை தெவிட்டு போகிற அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வாதம் போதும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் போதும்பா, போதும் அப்பா, வானத்தை நீங்கள் மூடுங்க, போதும்பா போதும்ன்ற அளவுக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட தேவன் பாருங்க. அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், புகழ்ச்சியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் போதுன்ற சொல்கிற அளவுக்கு கர்த்தர். நான் பிரதர் புகழ்ச்சி, ஆமாம் உங்களை குறித்து அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல பிள்ளையாக இருப்பீங்க, மற்றவருடைய பார்வைக்கு உங்கள் பிள்ளைகளை கொண்டு பேசுவார்கள். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைய பெற்றீங்களா, இந்த அர்த்தம் எப்படி அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தாயா நீங்கள், இந்த பிள்ளைக்கு தகப்பனா நீங்கள், நாமா உங்கள் பிள்ளைய வளர்த்துக்கிறீங்க, நீங்கள் நாமா வளர்த்துக்கிறீங்க. அது புகழ்ச்சியாக இருக்கட்டும், கர்த்தர் செய்வார். 21 அடுத்தது 21 22. அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. பாருங்க செம்ம கதைங்க இது. ஆடு மாடுகளை அடித்தாலும் போதுமா? இது யார் கேட்குறா தாங்க எனக்கு கஷ்டமாகுது. மோசே என்ன மாதிரி மேன் ஆஃப் காட் தெரியுங்களா? அவன் போய் கர்த்தர்கிட்டே சந்தேகம் கேட்டாங்க. என்ன கேட்டான்? 6 லட்சம் பேர் காலாட்படைகள், சும்மா பேருக்கு வருது, ஆனால் டோட்டல் இஸ்ரேல் ஜனங்க 45 லட்சம் பேர்கிட்ட வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க இறைச்சி கேட்டாங்க. இப்போ கர்த்தரும் என்ன சொல்லிட்டாரு, இறைச்சி தருவன்ட்டாரு. இவன் கம்முன்னு போக வேண்டியது தானே, நம்மள மாதிரி தாங்க இருந்துக்கிறான் மோசேவும். கேட்டுட்டு இது எனக்கு இல்லை, இது என்ன பார்த்தா சொன்னார், கர்த்தர் மோசையை பார்த்தா போய் சொல்கிறான்றாரு. இவனும் போய் சொல்லிட்டான் பாருங்க. சொல்லிட்டு வந்து யார் இப்போ பாருங்க மோசையை குறித்து ஷாக் ஆகுதா? மோசையை குறித்து நம்ம எப்படி படிச்சுக்கிறோங்க, அவர் செம மனுஷங்க. ஆனால் அந்த மோசேவே, அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கர்த்தர் சொன்னதை கேட்காம போய் அவ்விசுவாசத்தில் இருந்தாலும், கேட்காம போனாலும் சரி, கேட்டுட்டு போய் அவ்விசுவாசத்தில் இருந்தாலும் கர்த்தர் செய்கிறத செஞ்சுன்னு தான் இருப்பார். ஹலோ சொல்லுங்க, கர்த்தர் செய்கிறத செஞ்சுன்னு தான் இருப்பார். இவனே வந்து போய் ஜனங்கிட்ட சொல்லிட்டான். பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நாளைக்கு நடக்கும், என்னது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நாளைக்குன்னா உடனே நாளைக்குன்னு இல்லை, இப்போ கூட நடந்திருக்கலாம். இல்லை உங்கள் தேவைகள் ஏற்ற நேரத்தில் அது நடக்கலாம், நடக்கும். இப்போ உங்ககிட்ட கர்த்தர் சொல்லிட்டேன்ல, இப்போ நான் ட்ரெயினில் பார்த்து இயேசுவே எப்படி அது நடக்கும் கேட்டால் அவர் என்ன நினைப்பார், மண்டியில் போடுவேன் நான் ஃபஸ்ட்டு. அதான் சொல்கிறேன்ல, அவன் பேசுகிறது அங்கே நடக்காது. அவன் பேசுகிறதே அவன் பேசலை. பாயிண்ட் வரேன். அவன் பேசுகிறதே அவன் பேசலை, கர்த்தர் தான் பேச வைக்கிறார். அதனால தான் அவன் போய் டவுட் கேட்குறான், எப்படி கர்த்தாவே ஆகும். இப்போ நான் ஒரு வசனம் படிப்பேன், எல்லாரும் ஜோராக கை தட்டணும். அடுத்த வசனம் தான் படிக்க போகிறேன், எல்லாம் ஜோராக கை தட்டணும். இருங்க. அதற்கு கர்த்தர் எல்விசை நோக்கி மோசையை நோக்கி, ஹலோ என்ன சொன்ன உங்களை, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய்.
சொல்லிட்டாரா? மோசைக்கே சவால் விட்டாருங்க. நீ ஜனங்களுக்கு சொல்லிட்டலடா, ரைட்டு, நான் உன்னை சொன்ன சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்ட பத்தியா பாப்படா, நீ என் கரம் குறி இருக்குதா இல்லையான்றத இப்போ பாப்ப நீ. 25, 24, 25 கர்த்தருடைய வார்த்தை. நிறுத்தினான். இதே வசனம் வார்த்தை வரும்போது கர்த்தர் அங்கே இடத்துல வருவார். மார்க் 16:20 வீட்டில் போய் படிங்க. சொன்னபடி கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொன்னார்னா கூட யார் வராதுறீங்களா? போன வாரம் பார்த்தோம் பாருங்க. போன வாரம் என்ன பார்த்தோம் பிரதர்? அதான் பிரதர் மறந்துடுச்சு. என்ன பார்த்தோம்? ஆவியானவர் கர்த்தர் வார்த்தை அவரை பற்றி எங்கே வர்றாரு? அந்த வார்த்தை கூடயே தான் வந்துனுக்கிறாரு. போன வாரம் மெசேஜ் கரெக்டாக இதில் இணையுதா? ஆனால் அந்த மெசேஜ் இணைந்த மெசேஜ் இல்லை. ஆனால் தேவன் அதை இணைக்கிறாரு. வார்த்தை அவரை பார்த்து கூடியே தான் அவர் வர்றாரு. அந்த வார்த்தை கிரியை செய்வதற்காக. 11:31 இதெல்லாம் வீட்டில் போய் படிங்க. அப்போஸ்தலர் 10:44, அப்போஸ்தலர் 11:15 வார்த்தையை பேச பேச இதெல்லாம் யார் செய்கிறார் படிச்சுடுங்களேன் பேசாமல். அப்போஸ்தலர் 10:44 பேசிக்கொண்டிருக்கையில் இங்கே வருங்க, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் காற்றாய் வருவீரே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புனார். எப்படி நிரப்புனார்? காற்றாய் வந்தார். இப்போ நீங்கள் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 10:44 படிச்சிங்களா? இப்போ எது படிக்கிறீங்க? அப்போஸ்தலர் 11:15 இப்போ இங்கே பாருங்க. ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் நல்லா கவனிங்க. பேச தொடங்கின போதே பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் இறங்கினது போல உங்கள் மேலே இறங்கியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் யார் செய்ய போகிறாரு? யார் செய்ய போகிறாரு? காற்று செய்ய போகுது. எந்த காற்று? ஆவியானவர் என்ற காற்று. அந்த காற்று சும்மா செய்யாது. அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அடித்து கொண்டு வந்து நிரப்போம். உங்களுடைய இது நிரப்போம், ஃபுல்லாக நிரப்போம். முடிச்சிங்களாமா? அந்த வசனம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுல. இப்போ என்ன ஆகுமோ 11:31 வருவோம். 31 வருவோம். எப்படி ஆகும்? யார் கேட்டா? மோசே. எப்படி ஆகும்னு கேட்டான் பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எங்கேருந்து காற்று புறப்பட்டது? ஹலோ, வார்த்தை பொழிகிறாரு கர்த்தர். எங்கேருந்து பொழிகிறாரு? காற்றா பொழிஞ்சுனுக்கிறாரு. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? சப்ளை இருக்குது உங்கள் மேலே. பல்பு இருக்குது, சுவிட்சும் இருக்குது, சப்ளை தான் இல்லை. இப்போ சப்ளை வந்துக்கின்னு இருக்குது. அப்போது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. எங்கேருந்து அடித்து கொண்டு வந்தது? அது அடித்து கொண்டு ஒரு நாள் ஆச்சு அங்கே வர்றதுக்கு. ஆனால் தான் கர்த்தர் கிளீனாக சொல்லிட்டாரு, நாளைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் மோசே இந்த வசனத்தை மறந்துட்டான். எந்த வசனத்தை? சமுத்திரத்திலிருந்து அடித்து கொண்டும் வருன்ற வசனத்தை, கர்த்தர் சொன்ன வசனத்தை இவன் மறந்துட்டு போய் கேட்குறான். மோசே என்னன்னு கேட்குறான் கர்த்தர்கிட்ட, எப்படி இது ஆகும்? பல மாடுகளை அடித்தாலும் ஆவாதே. ஒரு மாடு அடித்தா ஊரே துண்ணுவாங்க. பல மாடு, ஆடு, இது வேதத்தில் சொல்கிறோம், அவ்வளோ ஆடு. சமுத்திரத்துலேருந்து எல்லா மீனையும் எத்தனை வந்து போட்டாலும் இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போட முடியும்? ஆனால் கர்த்தர் சொன்னார், டேய் ஒன்று தெரிஞ்சிக்காமல் பேசுனுக்கிறடா. நீ என்ன தெரிஞ்சிக்காமல் பேசுனுக்கிற? வார்த்தையை கர்த்தர் முள்ளை வச்சு முள்ளாலேயே குத்துவார், தெரியும்ல? பார்த்துடலாமா அது என்னான்னு? எங்கேருந்து வரோன்னாரு காடை? சொல்லுங்கள், எங்கேருந்து வரும்? 45 லட்சம் பேருன்னா அப்போ எத்தனை காடை?
ஒரு கணக்கு போடுங்களேன், இன்றைக்கி ஒரு கிரில் கோழி கொடுத்தாலே சாப்பிட்டுட்டு இன்னொரு கிரில் கிடைக்குமான்றான். கிரில் சிக்கன்னா தெரியுமா? முழு கோழி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, என்னங்க பார்க்காத மாதிரி கிரில் சிக்கனே பார்க்காத மாதிரி அப்படியா அப்படின்னு பார்க்குறீங்க? இங்கெல்லாம் விற்கிறது இல்லையா கிரில் சிக்கனு? கோழியை உரித்து அதை ஒரு கம்பியில் சொருவி சுத்த விட்டு ஃபுல்லு அதை சாப்பிட்டுட்டு இன்னொரு பத்துலன்னு இன்னொரு சாப்பிடுவானுங்க. காடை எந்த சைஸுக்கு இருக்கும்? அப்போ எத்தனை காடை சாப்பிட்றது? அப்போ 45 லட்சம்னா அப்போ எத்தனை காடை வந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு 4 காடை சாப்பிட்டாலே இப்போ நம்மளுக்கு பத்தாது. ஆமாவா இல்லையா? நான் 10 காடை கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இப்போ இருக்கிற நானே 10 காடை சாப்பிடுவேன் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள்? அப்போ ஒரு ஆளுக்கு அச்சு திம்சம் பண்ணிக்கிறார் அவர். அந்த காடைகள்லாம் வனாந்தரத்துலேருந்து வரல. நல்லா கவனிக்கணும். எங்கேருந்து வரல? வனாந்தரத்துலேருந்து வரல. வனாந்தரத்துலேருந்து, ஏன்னா இவங்களே வனாந்தரத்தில் தாங்கிறாங்க சோறு தண்ணி இல்லாமல். அது வனாந்தரத்துலேருந்து வந்திருந்தா சொல்லிடுச்சு அது ஆன்சரு. அது வனாந்தரத்துலேருந்து வந்திருந்தா அது இப்படி தான் வந்திருக்கும். என்னையாடா சாட போகிறீங்க, ஒன்றும் இல்லைடா வளம்பல அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இங்கேருந்து இல்லைப்பா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நான் எங்கேருந்து எத்தனை வர போகிறேன் தெரியுமா? சமுத்திரத்துலேருந்து. ஹலோ சொல்லுங்கள், எங்கேருந்து எத்தனை வர போகிறாரு? சமுத்திரத்துலேருந்து எடுத்துன்னு வர போகிறேன். சமுத்திரம்னா என்னங்க? கடல். அதுதான் சொன்னேன், இல்லாதவைகளே உருவாக்குவார். உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கலாம், சுற்றி எங்கேயும் இல்லைன்னு நினைக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருவார். எப்படிங்க உருவாக்குவார்? சமுத்திரத்துலேருந்து வந்ததுன்னு போய் சொல்லுடான்ட்டாரு. இவனும் போய் சொல்லிட்டு இது எப்படி ஆகும்? யார்? மோசே. இதில் என்ன காமெடி, ஏன் காமெடி சொல்கிறேன்னா, ஆதியாகமத்தில் எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோட முடிக்கிறேன், மிச்சத்தை நெக்ஸ்ட் வீக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பார்த்தீங்களா? இன்னும் நல்லா கவனிச்சிங்களா? வார்த்தை கர்த்தர் பேசின்னு இருப்பார். ஆனால் இந்த 9ஆம் மாதம் கர்த்தர் காற்றாய் 9ஆக இருக்கிறாரு. 9ஆம் மாதம் ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே, அதாவது என்னது சொல்கிறது, 1ஆம் டேட்டு சண்டேல தான் வந்தது. அன்னிலேருந்தே கர்த்தர் வாக்குத்தத்தை இறைக்கிறாரு. எதுக்கு இறைக்கிறாரு? வாக்குத்தத்த மெசேஜே வர மாட்டேங்க நான். நியூ இயருக்கு கொடுப்பேன், நடுவில் எதாவது வந்தால் கொடுப்பேன். ஆனால் ஃபஸ்ட் வீக்கும் கர்த்தர் இறைக்கிறாரு காடையை, 2ஆவது வீக்கும் காடையை இறைக்கிறாரு. காடைன்னா என்னன்றதுக்கு சொல்ல வரேன். 3ஆவது வீக்கும் காடையை அச்சு தட்டுறாரு. அந்த காடை அச்சு தட்டுறாருன்னா என்ன சொன்னேன், அது உலகத்தில் எங்கே இருந்தாலும் அடித்து கொண்டு வரும்ன்றதுக்கு இப்போ அதுதான் ஆதியாகமம் படிக்க போகிறோம். காடை எனக்கு எங்கேருந்து வருது தெரியுங்களா? காடை அச்சு தட்டுறாரு தெரியுங்களா? படிக்கலாம். ஆதியாகமம் 1:20. வெய்மா வெஸ்டியாம்மா, வச்சிட்டியா? பின்பு எனக்கு ஏன் வெஸ்டியான்னு கேட்குறேன்னா, அந்த வசனம் நம்பரை பார்த்தா தான் நான் படிக்கிற வசனம் இது தாண்டா அப்படின்னு எனக்குள்ள. பின்பு தேவன், இங்கே பாருங்க, பின்பு தேவன் 1ஆம் அதிகாரத்தில் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும், இங்கே பாருங்க, காடை பறக்குமா? பறக்காதா? யார் சொன்னா? தோவரன் அவர் தூக்கத்திலே பறக்காதுன்ட்டார் போல. பகலில் பறக்குமா? பறக்கும் காடை. பாருங்கள், இல்லைன்னா எங்கள் வீட்டாண்ட வந்து பாருங்கள், நீங்கள் இங்கே கோழிக்கரையில் இருக்கிற காடெல்லாம் அவனுக்கு ரக்கையை உடச்சி வச்சுருப்பாருங்க. காடை பயங்கரமாக பறக்கும் பாருங்க. ஒருத்தங்க இப்போ தான் ஓ பறக்குமா வாயிலேயே சொல்கிறாங்க. ஓ என்கிற ஆகாய விரியிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய். வார்த்தை என்ன சொல்லிட்டாரு? நான் சொன்னல, ஆவியானவர் இருந்தார், கர்த்தர் பேசுவார், அங்கே உருவாக்கும். புரிஞ்சுதா புரியலையா? ஆவியானவர் இல்லாத இடத்துல தான் அசைவாடி கொண்டு இருக்கிறாரு. உங்கள் தேவைகள் ஏன் இல்லைன்னு கேட்டு இருந்தீங்களா? இல்லைன்றதுக்காக தான் கேட்டீங்களே. அந்த இல்லாத இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டு தான் இருந்தார். இப்போ வார்த்தையை அனுப்புகிறாரு, சிருஷ்டிக்க போகுது.
சப்ளை வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாரு, அன்னைக்கு வார்த்தையை விட்டாரு. என்ன வார்த்தை விட்டாரு? பறக்கும் பறவைகளை ஜலமாவது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. அந்த இடத்துல அப்படியே ஆவியானவர் நின்ட்டார், உக்காண்டாரு. அப்பா சொல்லிட்டார் அவரு, எப்போ எனக்கு ஆர்டர் கொடுப்பாருன்னு தெரியாது, நான் சிருஷ்டிக்கணும். இப்போ என்ன ஆகும்? 31 சொல்றாரு, சமுத்திரத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னு ஒன்னே ஆவியானவர் அங்கே என்ன பண்றாரு? இப்போ தண்ணீரிலிருந்து, எங்கேருந்து சொல்லுங்க, எங்கேருந்து? தண்ணீரிலிருந்து. அடுத்ததா இல்லைம்மா, நீ அதுக்கு 20 தானே படித்தோம். ஆதி ஆகுமோ 1:20 படித்தோமா? ஆதி ஆகுமோ 1:20 தானே படித்தோம். 21 படிச்சிட்டோமா? 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில், எங்க சொல்லுங்க, ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும், இங்கே வருங்க, காடை பறக்கும்னு சொன்னா இல்லை பறக்காதுன்னா பறவைன்ட்டாரு, அதுவும் பறக்கும். சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இங்கே பாருங்க, காடையை பார்த்துட்டு நல்லது என்று கண்ல சொல்றது கேளுங்க. எதுக்கு காடையை பார்த்துட்டு நல்லது என்று கண்டார்னா, அந்த காடை என் ஜனம் சாப்பிட போது நல்லது அப்படின்னு கண்டார். ஹலோ, செம்ம வார்த்தைங்க. இப்போ அவர் பாரு, காடையை பார்த்துட்டு, இது நிறைய பேர் வேற மாதிரி கூட எடுத்துவாங்க. நல்லது என்று கண்டதை கொன்று தின்றாங்களே அப்படின்னு. அவர் என் புள்ள சாப்பிட போறான்டா இதாச்சு, அதற்காக நல்லது என்று கண்டார். இல்லை, என்ன ஒரு கொடுமை தெரியுங்களா? இப்போ என்ன கொடுமை தெரியுங்களா? இதை எழுதுந்து மோசே, எதனா புரிஞ்சுது இப்போ தெரியுதா? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் கேட்காம போனாலும், இந்த வார்த்தையை கேட்காம போனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுட்டு மறந்து போனாலும் கர்த்தர் சொன்னதை செய்வார். இந்த ஆதியாகமத்தை, இந்த வசனத்தை எழுதுந்தே மோசேங்க. மோசே தான் எழுதுனா. என்னன்னு எழுதுனா? பறவைகள் ஜலத்தில் இருந்து திரளாய் ஜனிப்பிக்க கடவுது ஆவியானவர் சொல்லிட்டாருன்னு எழுதினான். என்னாமத்தில் இவன் கேட்குறான், எப்படி இத்தனை பேர் லட்சத்துக்கு நீங்கள் செய்வீங்க? எத்தனை பேருக்கு? 45 லட்சம். இவனுக்கு கொஞ்சம் டக்குன்னு மைண்ட் என்ன பண்ணியிருக்கணும்? சொன்னாரே, நான் தானே எழுதுனேன், சமுத்திரத்துலேருந்து வரப்போகுதுன்னு. அதான் இவன் மறந்துட்டான். அதான் கர்த்தராடா முட்டாள் பையனே, இப்போ சொல்கிறேன்டா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, அந்த வசனம் என்னது வைங்க, கர்த்தருடைய கரம் நடக்காதோ என்று இப்போது காண்பா. எந்த தைரியத்தில் தெரியுமா சொல்றாரு? ஏற்கனவே உங்களுக்கு வேண்டிய தேவைகளை அந்த இடத்துல இருந்துக்கின்னு ஆவியானவர் உட்கார வச்சிட்டாரு. புரிஞ்சுதா சிஸ்டர்? புரிஞ்சுதுங்களா? மாப்பிள்ளை இல்லையா? அந்த மாப்பிள்ளை கிட்ட ஆவியானவர் உக்காந்துக்கிறாரு. பொண்ணு இல்லையா? அந்த பொண்ணு கிட்ட ஆவியானவர் உக்காந்துக்கிறாரு. புள்ள இல்லையா? அந்த வயிற்றுல ஆவியானவர் உக்காந்துக்கிறாரு. பீரோவில் ஒன்றுமே இல்லையா? பீரோக்குள்ள ஆவியானவர் உக்காந்துக்கிறாரு. கார் இல்லையா? அந்த காரில் ஆவியானவர் உக்காந்துக்கிறாரு. அது இன்னைக்கு உங்கள் பார்வையில் இல்லாமல் இருக்கலாம், புரியுதுங்களா? உங்கள் பார்வையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜலத்தில் இருந்து கர்த்தர், அதாங்க சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் எங்கேருந்துங்க வந்தீங்க? அந்த வார்த்தை இன்றைய நாள் வரும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க சொல்லுங்கள்? கரெக்டாக வச்சாங்க பாருங்க, வசனத்தை வச்சுதால வச்சிட்டிங்கல்ல. எங்கேருந்து வந்தீங்க? அம்மா வயிற்றுலேருந்து இல்லை, அதுக்கும் உள்ளே போங்க. எங்கேருந்து வந்தீங்க? தண்ணி குடம், ஜலம். சொல்லுங்கள், படித்தோம்ல ஆதியாகமத்தில், ஜலத்திலிருந்து தான் பிறக்கப்படுது. மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், எல்லாம் எதுலேருந்து வருது? தண்ணி குடம். தண்ணி குடத்தில் தான் இருக்குது. தண்ணி குடத்தில் இருக்குதுன்னா தண்ணி குடத்தில் தான் புதுசாக உருவாக்கப்படுது. பழசு கிடையாது, புதுசாக உருவாக்குறாரு. அதுதான் சொல்கிறேன்ல, உங்கள் கண்ணு பார்வைக்கு அது இல்லை பிரதர், இல்லை. ஹலோ பிரதர், புதுசாக உருவாக்குறாரு பிரதர். அவரை உங்கள் தேவைகளை புதுசாக உருவாக்குறாரு. அவர் நொந்து போனது,
நொண்டியானது இதை தரமாட்டார் சாப்பிட்றதுக்கு. அதாவது என்ன சொல்கிறேன், இறைச்சியை சொல்கிறேன், நொண்டியை கொடுக்கலங்க, புதுசாக உருவாக்கி கொடுத்தாரு. அப்போ அது காடை சைஸுக்கே இருந்திருக்காது, அது வேறு சைஸு கொளுத்து செழுமையாக. ஏன்னா அதுலேயும் டைம் கொடுக்குறாரு பாருங்க. ஏய் பிறந்துட்டல, ஆவியானவர் சொன்னோடனே பிறந்துடுவாங்க. இப்போ இவங்களுக்கு வரணும், அப்போ எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் பாருங்கள். ஒரு நாள் பிரயாணப்பட்டு வருது, ஒரு நாள் பிரயாணப்பட்டு வர்றது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் பாருங்கள். அவ்வளோ நேரம் அதை அப்படியே ஏய் நல்லா செழிப்பாவு, என் பையன் உன்னை காலில் கை வச்சுன்னா அந்த கறி ஃபுல்லாக வரணும். இந்த பணத்தை நான் கொடுக்குறேன்னா அவனுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படணும். பாருங்க, இந்த ஒரே வசனத்தில் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாரு பாருங்க. அதான் சொல்கிறேன்ல, எங்கள் ஜாபாக இருக்கட்டும்ங்க, கர்த்தர் சிருஷ்டிப்பார். உங்கள் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், கர்த்தர் சிருஷ்டிப்பார். உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், கர்த்தர் சிருஷ்டிப்பார். எல்லாமே சிருஷ்டிப்பார். அவர் இல்லாதவைகளை இருக்கின்றதை போல் அழைக்கிற தேவன். ஏன் அப்படி சொல்லிட்டார் தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம தேவைகள் என்னான்றது அவர் தெரிஞ்சு தான் ஏற்கனவே ஆவியானவரை செட்டில் பண்ணிட்டார். அங்கே பாருங்க, ஆதாம் இருக்கும் இடத்திலே ஏவாளை கொண்டு வந்தார். சொல்லுங்க, ஆதாம் இருக்கிற இடத்திலே ஏவாளை கொண்டு வந்தார். எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. உடனே சொல்லுங்க, விழா எலும்புலேருந்து வந்தது பிரதர், அதெல்லாம் இவனுக்கு எங்கேருந்து தெரியும். ஆனால் அவன் இருக்கிற இடத்துல என்ன பண்ணார், கொண்டு வந்தார். எல்விஸ் இருக்கும் இடத்திலே நான் தேடி போகலை, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி நான் தேடிய போல. பொண்ணு பார்க்க வாடா, நீங்கள் போய் பார்த்துட்டு என்னை தேடி விழுப்புரத்துக்கு வந்தது, நான் தான் அவங்கள முதல் கூட்டின்னு வரேன். ஞாபகம் இருக்குதா? அது கூட விழுப்புரத்தில் பைபாஸில் வந்துட்டு நாங்கள் இந்த பைபாஸில் உள்ளே நுழைஞ்சிட்டோம். எலிச்சத்திர ரோடா கரெக்டா? இப்போ நாங்கள் எப்படி வர்றது? நான் தான் காரில் போயிட்டு அவங்கள காரில் கூட்டின்னு வரல, அப்படி போய் நீ தான் நான் அனுப்பினால, ரைட்டு வாங்க வாங்க பின்னாடி வாங்க. நான் சொல்ல வரேன், நீங்கள் இருக்கும் இடத்துல அனுப்புவார். மறுபடியும் அந்த வசனத்தை படித்து முடிச்சிடலாமா? என்னாகும் 31. இதான் நேரம்ட்டு என்னை போட்டு கவுக்குறியடா டேய் அப்படின்னு எங்கள் வீட்டு மைண்ட் வாஷ். என்னாகும் 11:31. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அடித்து கொண்டு வந்து, சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறது எத்தனை வர மாட்டாருப்பா, புதுசாக சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறாருப்பா. அது உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி. ஆமாங்க, ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா தகரம் எங்கேருந்தோ வருது, போல்டு எங்கேருந்தோ வருது, எங்கெங்கேயோ டேஷ்போர்டு எங்கேருந்தோ வருது, ஏசி எங்கெங்கேருந்தோ வருது. அதெல்லாம் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? சிருஷ்டித்து அது எந்த ஊர்லனாலும் அடித்து கொண்டு வந்து கடைசி நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாரு. தான் உண்மை. எத்தனை பேர் பைக் வச்சுருக்கிறீங்க? அந்த பைக்குடைய பொருள் எங்கெங்கே தயாரிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் உங்கள் தேவைக்கு ஏற்றா போல் அந்த பைக் இப்போ எங்கே நிற்குது? அப்போ எங்கேயோ இருந்ததை அடித்து கொண்டு வந்து நின்னார்னா, இருங்க எங்கே எடுத்துன்னு வந்து நிறுத்தினாரு? நீங்கள் இருக்கும் இடத்துல எடுத்துன்னு வந்து நிறுத்தினாரு. இப்போ படிச்சிடலாமா? அதை படிச்சிடலாம். இங்கே இருங்க, அடித்து கொண்டு வந்து, சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும், அதான் உங்களை சுற்றிலும், நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா சரி ஓகே. ஒரு நாள் பிரயாணம் எங்கே இருக்குது? கன்னியாகுமரி போங்க. வார்த்தை வந்துருச்சிங்க, அதுக்கு சொல்கிறேன் நான். நீங்கள் கன்னியாகுமரியில் அந்த பக்கம் இருந்தாலும் ஒரு நாள் பிரயாணப்பட்டு உங்கள் ஆசீர்வாதம் அங்கே வரும். புரிஞ்சுதா? ஐயோ, கன்னியாகுமரி வந்தால் இங்கே வரும்னு சொன்னார். ஆனால் அப்போ நான் சென்னைக்கு போய் பார்க்குறேன். இங்கே தானே வரோன்னு நிறையா, சென்னைக்கு போனால் அப்போ வராதில்ல. சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முறை உயரம் விழுந்து கிடக்க, அவன் அந்த பக்கம் போனாலும் வரும்,
இப்போ 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 ஞாபகம் வருதுங்க, உபாகமம் 28, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும். நான் தேவன் தம்மா துண்டு ஒரு கறி கறிக்கிறதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். இதை ஒருத்த கடிக்கிறதுக்குங்க நான் பண்ணிட்டானுங்க பார்த்துங்க அவனுங்க. ஆனால் கர்த்தர் வச்சு செஞ்சாரா? டேய் என்ன நினச்சிட்டா, அவன் தான் வச்சு செய்கிறேன். ஏன்டா மோசே நீயும்மாடா என்ன நம்பலை? மோசே கட்சியில் மோசேக்கும் வச்சு செஞ்சுக்கிறாரு கர்த்தர். கேட்டல்லடா, இன்னி நீ வானான்னு அந்த பக்கம் போனாலும் ஒரு நாள் பிரயாணப்பட்டு அங்கே வரும். இப்படி கோயிச்சுன்னு போனாலும் கோயிச்சுன்னு போவாங்க சில பேர், தெரிதா? சரி கோச்சிக்கு நான் புள்ள பிடிச்சி வா 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 இதோ பார் குத்துட்டேன் பாரு. ஐயோ நான் வரமாட்டேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். சரி ஓகே வா வா சரி வா அங்கேயும் வா. நீ எங்கே போனாலும் வருவார், பின்னாடி வந்து கொடுப்பாரு. யாருங்க? தரையின் மேல் 2 முழ உயரம் பாருங்க. காடை ஒரு நாள் பிரயாணம் பட்டு வருதுங்க. ஒரு நாள்னா எத்தனை மணி நேரம்? 20 மணி நேரம் சிறகாச்சின்னு வந்த பறவைக்கு இன்னும் அடிக்க தெரியாதா? ஆனால் அங்கே வந்த உடனே அதால் நவுற முடியல, ரவுண்ட் அடிக்குது. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் என்னை சுற்றி ரவுண்ட் அடிக்கும். நான் எந்த பக்கம் போனாலும் அது வந்து நான் போக மாட்டேன். எங்கே வேறு தரையின் மேலே 2 முழ உயரம் விழுந்து கிடக்குமா? இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு இப்போ கொடுத்துருப்பாருன்னா, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் இன்னும் கோடான கோடி பார்க்குறான். ஒத்தக்கடி கருகி என்னடா என் சுற்றி வந்து நான் அந்த எந்த பக்கம் போனாலும் நீங்கள் என் கூடாரும். அப்புறம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை அணுகாது. சிறு வெள்ளா மாதிரி பாருங்க. இதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, கர்த்தர் அழகாக கொடுக்குறாரு. உன் நிழலில் நான் தஞ்சம் உயர்மாலையோ, அப்புறம் 2லும் ஆசீர்வாதத்திலும் அவர் தான் தேவன். நான் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் தான் எனக்கு தேவன். ஏன்னா அந்த கஷ்டத்துலேருந்தே என்னை தூக்குறாருல்ல. என்னை சுற்றி அந்த காடை எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? காடை என்னை சுற்றி வந்துருச்சு, என் தேவைகள் என்னை சுற்றி வந்துருச்சு. கர்த்தர் அங்கேருந்து புறப்பட செஞ்சிட்டாரு, சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வார்த்தையில் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாவற்றையும் என்னுடைய தசையில், என்னுடைய உடம்பு பலவீனத்தில் எந்த இடமா இருக்குது, எந்த செல்ஸ் வீக்காக இருக்குதோ, நரம்பில் இருக்கிற எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எந்த வீக்காக இருக்குதோ அதை ரிப்பேர் பண்ணுற தேவன் அல்ல, மறுபடியும் அதை உள்ள புதுசு பண்ணுறாரு. புதுசு பண்ணி எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து ஒரு நாள் பறக்க தெரிஞ்ச அந்த காடைக்கு பறக்க தெரிஞ்சுதாங்க மறுபடியும். அதே மாதிரி அந்த ஆசீர்வாதம் எங்கே இருந்தாலும் வந்துருச்சுன்னா அது உங்களை விட்டு திரும்ப போவாது. நான் அடுத்தது போகிறேன், 10 அல்ல 20 அல்ல, 1 மாதம் வரைக்கும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் அதை புசிப்பீர்கள். எழுந்திருப்போம்மா.